வெல்கம் பேக் டு ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு a wellness show. இப்ப நம்மளோட இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம கத்துக்க போற லெசன் என்னன்னு பாத்தீங்கன்னா லிப்ஸ்டிக். நார்மலா கேர்ள்ஸ் வந்து செல்ஃபிஸ் எடுக்கும் போது பயங்கரமா போஸ் எல்லாம் கொடுப்போம். சோ கரெக்டா அப்ரோப்ரியேட்டா கரெக்டான கலர் சூட் பண்ணி ஒரு லிப்ஸ்டிக் போட்டு செல்ஃபி எடுத்தா இன்னும் அட்ராக்டிவா இருக்கும். சோ இன்னைக்கு பியூட்டிஷியன் வசுந்தரா எப்படி கரெக்டா பண்றதுன்னு சொல்லி தர போறாங்க. வாங்க பாக்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில பியூட்டி செக்மெண்ட்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லிப்ஸ்டிக் போடுறது ஜஸ்ட் ஒரு லிப்ஸ்டிக்ல இருந்து எடுத்து போடுறது மட்டும் இல்ல, நிறைய படிகள் இருக்கு. லிப்ஸ்டிக் அந்த மாதிரி போட்டாதான் ரொம்ப நேரம் நீடிச்சு நிற்கும். அதை எப்படி செய்யணும்ன்றத பாருங்க. ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க சுபா லண்டன்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா லிப்ஸுக்கான ஒரு மேக்கப், குயிக்கா எப்படி நம்ம லிப்ஸை மேக் ஓவர் கொடுத்து நம்ம ஃபேஸ் எப்படி பிரைட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் செய்ய போகிறது ட்ரை ப்ரஷிங். ஸோ ட்ரை ப்ரஷிங் அப்படின்றது எக்ஸஸாக ஏதாவது சில டைம் நம்மளுடைய லிப்ஸ் பீல் ஆஃப் ஆகிருக்கும். அந்த பீல் ஆஃப் ஆனதெல்லாம் எடுக்கிறதுக்காக ட்ரையாக நம்ம லிப்ஸை ப்ரஷ் பண்ணுறோம். இது மாதிரி டெய்லியே நம்ம செய்யலாம். நல்ல பிங்காக இருக்கும் லிப்ஸ், அதனால நல்ல ரத்த ஓட்டம் இன்க்ரீஸ் ஆகிறதுனால லிப்ஸில் இருக்கிற எக்ஸ்ட்ரா டெட் ஸ்கின் எல்லாம் வந்துடும். நீங்களே கூட ஒரு சாஃப்ட் ப்ரஷ்ஷால் உங்கள் மிரருக்கு முன்னாடி நின்று உங்கள் லிப்ஸ்க்கு மட்டும் ட்ரை ப்ரஷிங் செய்யலாம். நேச்சுரல் ஆயில்ஸ் அந்த இடத்துக்கு வரதுனால நல்ல பிங்காக இருக்கும். சில பேருக்கு லிப்ஸ் கொஞ்சம் டார்க்காக இருக்கும், லிப்ஸ்டிக் போட்டதுனால, இல்லை நேச்சுரலாகவே டார்க்காக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை ப்ரஷிங் செஞ்சதுக்கப்புறம் லிப்ஸில் நல்லா துடைச்சிடலாம். சாஃப்ட் டிஷ்யூ வச்சு லிப்ஸை நல்லா வைப் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்தபடியாக நான் யூஸ் பண்ண போகிறது ப்ரைமர். ஸோ லிப்ஸுக்காக ஒரு ப்ரைமர், ரொம்ப சாஃப்டான ஒரு லிக்விட். அது ஜஸ்ட் ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம். லிப்ஸில் ஏதாவது மேடு பள்ளங்கள் இருந்தால் அந்த மேடு பள்ளங்களை சரி பண்ணுறதுக்காக ப்ரைமர். இது லிப்ஸை ரொம்ப சாஃப்ட் ஆக்கிடும். நம்ம போட போகிற லிப்ஸ்டிக்கு ஒரு நல்ல பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக நம்ம யூஸ் பண்ண போகிறது கன்சீலர். ப்ரைமர் நம்ம போட்டிருந்தோம், அடுத்ததாக கன்சீலர் எடுத்து அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப குறைவான அளவு கன்சீலர் எடுத்து அவங்களுடைய லிப்ஸ் மேலே யூஸ் பண்ணுறோம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா நம்ம லிப்போட ஷேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்காக. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேப் என்னவோ அதை சம்வாட் கன்சீல் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் யூஸ் பண்ண போகிறது லிப் லைனர். நார்மலாக லிப் லைனர் எந்த கலரில் இருக்கணும் அப்படின்னா நம்மளுடைய ட்ரெஸ் கலருக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய லிப்ஸ்டிக் லிப் லைனர்லாம் இருக்கணும். இப்போ அவங்களோட யூஸ் பண்ணியிருக்கிற ஷேட் ஆஃப் ட்ரெஸ் வார்ம் கலர் அப்படின்னு சொல்கிறோம். சிலதெல்லாம் கூல் கலர் ட்ரெஸ்ஸஸ், சிலதெல்லாம் வார்ம் கலர் ட்ரெஸ்ஸஸ். நான் யூஸ் பண்ணியிருக்கிறது கூல் கலர், இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது வார்ம் கலர். இந்த வார்ம் கலருக்கு ஏற்ற மாதிரி லிப் லைன் பண்ணுறேன். லிப் லைன் பண்ணியாச்சு. அடுத்ததா லிப்ஸ்டிக் ஷேட், அவங்களுக்கு வார்ம் கலர் ஷேட் நான் யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிப்ஸ்டிக் மேலே நம்ம பில்ட் பண்ணலாம்.
இடங்களில் அவங்களுக்கு லிப்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கலாம், சில இடங்களில் சின்னதாக இருக்கலாம். அதனால் அதை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். இப்போ அந்த லிப் ப்ரஷ் வச்சு லிப்ஸ்டிக் போடும்பொழுது தான் அது கரெக்டாக வரும். நார்மலாக டைரெக்டாக லிப்ஸ்டிக்லேருந்து போடும்பொழுது லிப்போட ஷேப்பை நம்ம கரெக்ட் பண்ண முடியாது. ஆனால் இந்த மாதிரி ப்ரஷ்ஷால் யூஸ் பண்ணும்பொழுது தான் நமக்கு வேணுன்ற ஷேப்பை கொடுக்க முடியும். இப்போ நான் செகண்ட் கோட் லிப்ஸ்டிக் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் அப்லிஃப்ட் பண்ணி நான் லிப்ஸ்க்கு ஷேப் கொடுக்குறேன். அதனால் மேல் லிப் வந்து நல்லா பெருசாகவும் ஒரு அழகான ஷேப்லேயும் நம்ம கொடுக்க முடியும். அதே மாதிரி லோவர் லிப்பை கரெக்டாக அவங்களுடைய லிப் ஷேப்கே கொடுக்குறேன். நிறைய ஸ்ட்ரோக்ஸ் போட போட உங்களுக்கு கரெக்டான அமௌண்ட் ஆஃப் லிப்ஸ்டிக்கை நீங்கள் டெபாசிட் பண்ண முடியும். ஒரு கோட் ஆஃப் லிப்ஸ்டிக் போட்டதுக்கப்புறம் டிஷ்யூ மேலே வச்சுட்டு லைட்டாக அவங்க விரல்களை அது மேலே ரப் பண்ணலாம். ஸோ எக்ஸஸ் லிப்ஸ்டிக் வந்துடும். இதே மாதிரி இன்னொரு டைம் இன்னொரு இடத்துல வச்சு ஜஸ்ட் லைட்டாக ரப் பண்ணால் எக்ஸஸ் லிப்ஸ்டிக் வந்துடும். நல்லா சீல் ஆகும், லிப்ஸ்டிக் நல்லா சீல் ஆகும். ஸோ இதுக்கு மேலே நான் இன்னொரு கோட் ஆஃப் லிப்ஸ்டிக்கை யூஸ் பண்ணுறேன். ஓரங்களில் விடாமல் நம்ம லிப்ஸ்டிக்கை போடணும். சம்டைம்ஸ் வாயை மூடிட்டே லிப்ஸ்டிக் போடும்பொழுது ஓரங்கள்லாம் விடுபட்டுடும். அதனால கொஞ்சம் வாய் திறக்க சொல்லிட்டு அப்புறம் லிப்ஸ்டிக் போட்டால் கரெக்டாக இருக்கும். கடைசியாக நான் யூஸ் பண்ணுறது லிப் கிளாஸ். லிப் கிளாஸ் போடும்போது இன்னும் ரொம்ப ஷைனிங்காக, இன்னும் ரொம்ப அழகாக தெரியும் லிப்ஸ். அதனால இதே கலரில் அவங்களுக்கு லிப் கிளாஸ் கொடுக்க போகிறோம். லிப் கிளாஸ் யூஸ் பண்ணும்பொழுது அந்த லிப் கிளாஸோட ப்ரஷ்ஷாலேயே யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற ப்ரஷ்ஷாலேயும் யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் லிப் கிளாஸ் எடுத்து சென்டர் லிப்பில் டெபாசிட் பண்ணுறேன் கிளாஸை. அதே மாதிரி மேலே சென்டரில் மட்டும் கிளாஸை டெபாசிட் பண்ணுறேன். ஃபுல் லிப்லேயும் லிப் கிளாஸ் போட வேண்டாம், ஏன்னா நம்ம பேசும்பொழுது ஃபுல் லிப்பில் கிளாஸ் இருந்தால் வெளியே வந்துடும். அதனால லிப்ஸ்டிக் கூட வெளியில் ப்ளீட் ஆகும். அது மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நடுவில் போட்டாலே போதும், நம்ம பேச பேச அது நல்லா மூவ் ஆகி ஃபுல் லிப்ஸ்லேயும் வந்துடும். ஸோ இப்போ அவங்களுடைய லிப்ஸ்டிக் செஞ்சாச்சு, போட்டாச்சு, நம்ம கிளாஸும் போட்டிருக்கோம். இப்போ வேணும்னா நம்ம இன்னொரு டைம் இந்த கிளாஸை டச் பண்ணலாம். அதுக்காக இந்த கிளாஸ் கூட இன்னொரு டைம் ப்ரெஸ் பண்ணி எடுத்துட்டு செகண்ட் கோட் ஆஃப் லிப் கிளாஸை போடலாம். இந்த நிகழ்ச்சியோடைய ஆரம்பத்தில் நம்ம சுபாவோட ஃபேஸ் பார்த்தோம். அவங்க மேக்கப்லாம் பண்ணியிருந்தாங்க, ஆனால் லிப்ஸ்டிக் மட்டும் விட்டுருந்தோம். அதை மட்டும் இப்போ நம்ம செஞ்சு காட்டினோம். இவ்வளோ படிகளா இந்த லிப்ஸ்டிக்கில் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இந்த ஒரு படியும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா லிப்ஸ்டிக் 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரை கலையாமல் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். வித்தியாசமாக இருந்தது இல்லையா? இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. என்ன நேர்களே, லிப்ஸ்டிக் எப்படி கரெக்டா உங்க ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி மேட்ச் பண்ணி அழகா போட்டு லிப்பை என்ஹான்ஸ் பண்றதுன்னு ரொம்ப ரொம்ப அழகா நம்ம பியூட்டிஷியன் வசுந்தரா சொல்லி கொடுத்துட்டாங்க. சோ இனிமே எல்லாருமே பிரின்சஸ் ஆயிடுவீங்க. இந்த செக்மெண்ட் இதோட முடியுது. இந்த எபிசோடும் ரொம்ப ஜாலியா ரொம்ப யூஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்கு. நாளைக்கு எபிசோட்லயும் 3 டிஃபரெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் 3 டிஃபரெண்ட் செக்மெண்ட்ஸோட உங்களை வந்து நான் மீட் பண்றேன். Until then, it's me, VJ Aishu, signing off. இது IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.